பிராண்டி செய்திகள் வாசிப்பது லோக்கல் லேக்கா. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், கமலாலயத்துல இப்போ சத்தம் அதிகமா கேக்குது போல. அண்ணாமலையாளர்கள் திடீர்னு 6 தொகுதிகளுக்கான பொறுப்பிலிருந்து விலகியது தந்தை உடல்நிலைன்னு சொல்லப்பட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குழாய் சண்டையே நடந்திருக்காம். வியூகமில்லை, கிளாரிட்டி இல்லைன்னு அண்ணாமலை ஒரு பக்கம் சீறுறாரு. அவர் ஒரு தன்னிச்சையான தலைவர்னு மூத்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் புகார் வாசிக்கிறாங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. அண்ணாமலை ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அவரை வெறும் 6 தொகுதிகளுக்கு மட்டும் பொறுப்பாளராக நியமித்தது அவரை வேண்டுமென்றே சிறுமைப்படுத்தும் செயல் என அவரது ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். 2. இதற்கிடையே கேசவ விநாயகம் அவர்கள் திடீரென விடுவிக்கப்பட்டு RSS பணிக்கு அனுப்பப்பட்டது அண்ணாமலையின் அழுத்தத்தால் தான் நடந்ததா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 3. திமுகவை எதிர்க்க சரியான வியூகமில்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் என சமீபத்திய கூட்டத்தில் அண்ணாமலை ஆவேசமாக பேசியது மூத்த நிர்வாகிகளை முகம் சுழிக்க வைத்துள்ளது. 4. மூத்த நிர்வாகிகள் தரப்பிலோ அண்ணாமலை யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், இது கூட்டணியை பாதிக்கும் என டெல்லி மேலிடத்திற்கு ரகசிய புகார் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியானது. 5. 2031 பிளான். 2026 அண்ணாமலையை லைலோவாக இருக்க சொல்லி 2031 சட்டமன்ற தேர்தலுக்கு அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த டெல்லி பிளான் பண்ணுவதாகவும் ஒரு பேச்சு ஓடுது. 6. நயினார் நாகேந்திரன் மற்றும் வானதி சீனிவாசன் போன்ற தலைவர்கள் அண்ணாமலையோடு எங்களுக்கு எந்த மோதலும் இல்லை என பேட்டி கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கோல்ட் வார் நடப்பது உறுதி. 7. அண்ணாமலையின் இந்த சைலண்ட் மோடுக்கும் தவக தலைவர் விஜயின் வருகைக்கும் ஏதேனும் லிங்க் இருக்குமா என அரசியல் விமர்சகர்கள் ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. கண்ணா, கூட்டணின்னு வரும்போது சில சமரசங்கள் தேவைப்படும். ஆனா அண்ணாமலை ஒரு காப் மாதிரி வேகமா போக நினைக்கிறாரு. சீனியர்ஸ் ஓல்ட் ஸ்கூல் பாணியில நிதானமா போக நினைக்கிறாங்க. இந்த ஈகோ யுத்தத்துல தாமரை மலருமா இல்ல வாடிடுமா? 2026 இந்த உட்கட்சி அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a clash between individual charisma and organizational structure, boss. அண்ணாமலையை டெல்லி மேலிடம் சமாதானம் செய்யுமா? கேசவ விநாயகத்திற்கு பிறகு அடுத்த அந்த பவர்ஃபுல் போஸ்டுக்கு வரப்போறது யாரு? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Local Lekka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.